சார் வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? பொதுக்குழு நடக்காது. நடக்காதுடா. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆய்வுக்குழுவே நடத்த முடியல, பொதுக்குழு எப்படி நடத்தும்? ஆய்வுக்குழு வேற சார், அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆய்வுக்குழுவே நடத்த முடியல, பொதுக்குழு எப்படி நடக்கும்னு கேக்குறேன். ஏன் ஆய்வுக்குழு நடத்திட்டு தானே இருக்காங்க? அடிதடியில் நிப்பாட்டிட்டானு கள ஆய்வை நிறுத்தியாச்சு. பொதுக்குழு ஒன்றும் நடக்காது. அது உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள், சில இடங்கள்ல தள்ளுமுள்ளு நடந்தது. தள்ளுமுள்ளில் அடிதடி எல்லாம் வந்தது. பொதுக்குழு ஒன்றும் நடக்காது. எதை வச்சு நடக்காதுன்றீங்க? அடிதடி நடக்கும், கொலை விழும், தலை விழும். கொலை விழுமா? ஆமா, கடைசியில் இலை விழும். பொதுக்குழுவே நடக்காது. எல்லாத்துக்கும் பலமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு எடப்பாடி. ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருப்பான். பொதுக்குழு நடக்காது. அப்படி நடந்தாலும் அது பொதுக்குழுவா இருக்கும். இல்ல, இங்க நடக்கிற அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல நடந்த அந்த அதிரடி அதை விட வேகமா நடக்குண்டா. பொதுக்குழு நடக்காது சார். அங்க நடந்தது உள்ளுக்குள்ள இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மீதான, மாவட்ட நிர்வாகிகள் மீதான அதிருப்தி, தலைமை மீதான அதிருப்தி இல்ல. யாரு சொன்னா? அங்க அப்படித்தானே சொன்னாங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி நாங்க எதிர்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில தாண்டா அதிமுக குட்டிச்சுவர் ஆயிட்டு இருக்கு. அந்த 11 தோல்வி பழனிசாமி கட்சியை பள்ளத்துல தள்ளிட்டான். அந்த அதிருப்தியில தான் ஒவ்வொரு இடமா வெடிக்குது. அதனால கள ஆய்வையே நடத்த முடியாத, கையாலாகாத எடப்பாடி பொதுக்குழுவை எப்படி கூட்டுவான்? பொதுக்குழு நடக்காது. இப்ப நடக்கவே நடக்காது. எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அழைப்புதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் புதுசா யாரையாவது கொண்டு போய் பொதுக்குழும்பான். பொதுக்குழு ஒருவேளை நடந்தா என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பொதுச் செயலாளர் கூப்பிடுறார், எல்லாரும் வந்துதான் ஆகணும். பொதுச் செயலாளருடைய கட்டளை மீறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மீறிட்டு இருக்காங்கல்ல. எங்கேயும் மீறினதை பார்க்கல சார். நீங்க தான் கற்பனையில பேசிக்கிறீங்க. தலவாய் சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கினானா திருப்பி சேர்த்துக்கிட்டானா? தலவாய் சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கணும் பிறகு தலவாய் சுந்தரம் தான் மாவட்ட செயலாளர்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்கண்டா. அப்ப இவன் என்ன செய்தாரு? உள்ளுக்குள்ள யாராவது ஏதோ பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் பொதுச் செயலாளரை போயிட்டு. ஆமா, கட்டுப்பாட்டுக்கு பேர் போன கட்சி அதிமுக. சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சராக இருந்த கோகுலேந்திரா ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. அவங்க போற இடத்துல போஸ்டர் சுவரட்டி ஒட்டுனதுல ஒரு நிர்வாகிக்கு படம் இடம்பெறல. ஏன் படம் இடம்பெறலைன்னு தகராறு ஏற்படுது. செய்தி கசிகிறது. ஜெயலலிதாவின் கவனத்துக்கு வருகிறது. இனிமேல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர், பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா 3 பேருடைய படத்தை தவிர சுவரட்டுகளில் வேறு யாருடைய படமும் இடம்பெறக்கூடாது என்று ஜெயலலிதா போட்ட உத்தரவு அவர்கள் கண்ணை மூடுகிற காலம் வரையில் நடைமுறையில் இருந்தது. பிறந்த நாள் கொண்டாடுகிறவன் கூட தன்னுடைய புகைப்படத்தை ஒட்டுவதற்கு தயங்கினான். ஒரு இரங்கல் நிகழ்ச்சியில கூட இறந்தவன் படத்தை போடுவதற்கு கூட யோசித்தார்கள். அப்படி ஒரு இராணுவ வலிமையும் கட்டுப்பாடும் உள்ள கட்சி இன்னைக்கு ஒரு கையால் ஆகாதவனுக்கு கையில சிக்கி நாராக தென்னை ஓரை போல கிழிந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் மாற்று கருத்து இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சில சலசலப்புகள்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியம் இல்லை. இது கேன்சர். ஆரோக்கியமான விவாதம் சார். மாற்று கருத்து இருக்குன்னா கட்சி வளருதுன்னு அர்த்தம். அதன்னு கம்முன்னு இருந்தாதான் அது ஒண்ணும் இல்லை. அது நீ பார்க்கல, அதனால சொல்ற. தொலைக்காட்சியில பாரு, ஆரோக்கியமான விவாதம். ஏன் பேசுனா அண்ணாவளியில் அயராது உழைப்போன்னு சொன்னானுல. ஆதிக்கம் என்ற சமுதாயம் அமைத்தே தீர்வுன்னு சொன்னாங்களா? பலஸ்தீன தாக்குதலை நிறுத்துன்னு பேசுனாங்களா? லெபனானுக்கு மேல போர் தொடுக்காதேன்னு பேசுனாங்களா? என்னடா ஆரோக்கியமான விவாதம் நடந்துச்சு? கட்சியே கட்டமைக்கணும். கட்சியை கட்டமைக்கிறது எப்படி? அடிமட்ட நிர்வாகிகள் பேச வாய்ப்பு தரல. இப்ப இவன் விலக்குனாதான் கட்சியை கட்டமைக்க முடியும். யாரு? எடப்பாடி சார். எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் கூட அவர் பேரை உச்சரிக்கல சார். உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனை இது. அதெல்லாம் மாவட்ட கட்டமைப்புல நடந்த பிரச்சனை. அந்த சம்பவம் நடக்குனாலே அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த நடவடிக்கைக்கும் துப்பு இல்லாதவன் எடப்பாடி பழனிசாமி. நீங்க எப்ப பார்த்தாலும் அண்டர் எஸ்டிமேட் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. எனக்கு என்ன போட்டியா இருக்கு? என்ன 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 அவரை எதுக்கு கம்பேர் பண்ற? நீ என்ன உங்களை விட கீழன்றீங்களா அவரு? என்ன அவனை கம்பேர் பண்ணாதடா.
சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப முழு வீச்சுல எல்லா பணிகளையும் தயாராகி முழு வீச்சுலன்னா என்ன, பாக்கெட்டா வாங்கி வைப்பாங்களா? என்னடா முழு வீச்சு? பாக்கெட்டா வாங்கி வைப்பாங்களா? அதுக்கு ஆயத்த பணிக்கான முதல் விதை ஆயத்த பண்ணி அதான் பாக்கெட் தான் வாங்குவாங்களா சார்? ஆய்வு கூட்டம் சார், கள ஆய்வு. களத்துல என்ன பிரச்சனை, கள ஆய்வுல தான் கலவர ஆய்வா போச்சு. ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நான் ஒண்ணும் சொல்லலையே. நிர்வாகிகள்லாம் பேச்ச கேட்க மாட்டாங்க, குமுறுறாங்க, கொந்தளிக்கிறாங்க, ஒண்ணும் வராது. எல்லாரும் அவர் கூடயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? அவர் கூட தான் நிக்கிறாங்க. என்னடா சொல்ற நீ? சார் அவங்க கூட தானே சார் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்டுப்பாடு யாரும் இருக்க மாட்டாங்க. 7 மணி இருக்கிறாரு. வேலுமணி இருக்க முடியாது, 1 மணி இருக்க முடியாது. வேலுமணி நேற்று கோயம்புத்தூர்ல அடிக்க போயிட்டாங்க. வேலுமணி எல்லாம் விலகிடுவாங்க. ஜெயக்குமார் இருக்காரு, அவன் இருக்கணும். ஏமன் இருந்தே ஆகணும். யாருக்கு? அந்த கட்சிக்கு ஏமன். கேபி முனுசாமி இருக்கிறாரு, ரொம்ப அயல் உலக ஆணவம் போட்டியில தங்க பதக்கம் வாங்கினவன், அவனே இருக்கணும். சிவி சண்முகம் அவர்லாம் இருக்க மாட்டாரா? அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. இப்ப தேர்தலுக்கு கூட்டணிக்காக எல்லாரும் இப்பயே அவங்கவுங்க கூட்டணியை திமுக இப்பயே இறுதி செஞ்சிருச்சு. நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம், தொடருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி உடைஞ்ச மாதிரி தெரியல. அதிமுக என்ன பண்ண போகுது? தற்கொலை பண்ணும். யார் வருவா இவரை நம்பி? ஜெயலலிதா அம்மாலாம் தனிச்சே நின்று இப்போ ஜெயிச்சிருக்காங்க சார். ஆமா, அது அவங்க இமேஜ், அவங்க செல்வாக்கு, அவங்க ஆற்றல், அவங்க நம்பிக்கை, அவங்க சாதனை, அவங்களுடைய துணிச்சல் இதை எடுத்துக்காட்டு. நீ அப்ப எடப்பாடி பழனிசாமி இமேஜ் 12 பழனிசாமி இல்ல அவரு இப்போ ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு 100ஆண்டு விழா நடத்துது. எதுக்கு நடத்துன? பயம் போன வருஷம் கொண்டாடல, ஏன் அதுக்கு முந்தின வருஷம் கொண்டாடல? அவங்க இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க கட்சியோட தலைமை பொறுப்பு நினைவு நாளுக்கு, அவங்க பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து போட்டிருக்குதியா நீ? அவங்க கட்சியோட தலைமை பொறுப்புல இல்ல, முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் பாக்குறது வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் அவங்கள ஹானர் பண்ணணும்னு பண்ணிருக்காரு. அந்த நல்ல வருஷந்தோறும் பண்ணணும். இந்த வருஷம் பண்ணிருக்காருல்ல. பண்ணி என்ன செய்த? அதுல ஒரு மேற்கோள் ஒண்ணு காட்டினாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல படுதோல்வியை சந்திச்சார், ஆனா மீண்டு வந்தாரு. அது மாதிரி அதிமுகவினுடைய இந்த நிலை நிரந்தரம் இல்ல, நாங்களும் மீண்டு வருவோம். நீ எம்ஜிஆர் ஆப்பா? ஆமா, தொப்பி போட்டாரு. அதான் நீ எம்ஜிஆரான்னு கேக்குறேன். ஏன்டா கூவத்தையும் குற்றாலத்தையும் ஒண்ணுபடுத்தி பேசுறீங்க? ஏன்டா கோட்டானையும் குயிலையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பேசுறீங்க? ஏன்டா கங்கையும் சாக்கடையும் போய் ஒப்பிட்டு பேசுறீங்க? தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று கவிஞருடைய கற்பனைக்கு எட்டாத கந்தர்வ பேரழகன் தமிழீழ தாயகம் எங்கள் தாகம் என்று சொன்ன தம்பி பிரபாகரனை வாரி அணைத்து உதவியவர் எம்ஜிஆர். எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் தேவதூத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்த தந்தை பெரியாருக்கு நினைவு தூண் எழுப்பியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். கருவில் இருக்கிற குழந்தையின் மீது கூட கருணை காட்டிய வள்ளல் எம்ஜிஆர். கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு 8வது வள்ளல் என்று 8 திசை உச்சரித்து மகிழ்ந்த உத்தம தலைவன் எம்ஜிஆர். அவரை போய் எடப்பாடி பழனிசாமி என்கிற பழைய கள்ளச்சாராய வியாபாரியோட தொடர்பு கொண்டு பேசுறீ நீ? கள்ளச்சாராய வியாபாரியா? என்ன வேற என்னது? என்ன சார் சொல்றீங்க? எம்ஜிஆரையும் இவரையும் ஏன்டா ஒப்பிட்டு பேசுற நீ? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விஷயத்துல எந்த இடத்துல அவருக்கு ஒரு தலைவருக்கான பண்பு இல்லை? 11 தோல்வி பழனிசாமிக்கு என்ன தலைமை? அரசியல்ல தோல்வி சகஜம், அதை விடுங்க, அதெல்லாம் பேச முடியாது. தோல்வி சகஜம். சரி, வேற எதுலயாவது சொல்லுங்க. எல்லாத்திலையும் தோல்விதான். கட்சியே பிடிக்குள்ள வச்சிருக்காரு. அந்த கட்சியை பிடிக்குள்ளையும் வச்சிருப்பாரு, முடிக்குள்ளையும் வச்சிருப்பாரு. கட்சி போச்சா? போகலையே. கட்சி கலகலத்து போச்சு. கட்சியை கட்டமைப்பு சின்னமாகி போச்சு. ஜெயலலிதா அம்மா போட்ட நிர்வாகிகள்லாம் அவர் கூட இருக்காங்களே, அது ஒரு பெரிய அதெல்லாம் எப்படி வரும்னு 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். விஜய் கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டாரு. என்ன காரணத்தினால வரலன்னு சொல்லியிருப்பாரு. அவரு புலிவேட்டைக்கு புறப்பட்டு இருக்காரு. அவர் ஏன் எலியலை சேர்த்துட்டு போறாரு?
விஜய் இப்போ அதிமுக கிட்ட பல கட்சிகள் வந்து கூட்டணிக்காக நிக்குது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கடந்த காலங்கள்ல ஆட்சி கட்சியா இருந்தது. விஜய் புது கட்சி அதிமுக வேணான்னு இவர் அறிக்கை விடுறாரு. யாரு? விஜய் அதிமுக வேணான்னு இவர் அறிக்கை விடுறாரு. அப்ப எப்படி பாருங்க, பூனை இழைச்சு போனா எல்லி லவ் லெட்டர் எழுதணும். அதுதான் இது. விஜய் எடப்பாடி பழனிசாமியை தனக்கு ஈக்குவலான ஒரு தலைவரா பார்க்கலையோ? யார? எடப்பாடி பழனிசாமியை விஜய் அதை எப்படி பார்க்க முடியும்? அவனுக்கு இருக்கிற மாசு என்ன, இவனுக்கு இருக்கிற மாசு என்ன? 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு. 4 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் விஜய் ஈடாகுமா? தேனிருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டுகள் போல விஜயை தேடி மக்கள் மொக்கிறாங்க. நீ அது போய் எடப்பாடி போய் விஜயை கூட ஒப்பிடுற, அதெல்லாம் தப்பு. ஒருவேளை விஜயை முதல் தேர்தலையே ஒன்றும் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியுமான்னு தெரியல. அதிமுக கூட வந்தா நல்லது தானே. அது விஜய்ல முடிவெடுக்கணும். நான் விஜய்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்ல விஜய் பார்வைக்கு தெரியலையா அப்படின்னா நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்கல்ல, இது கூட புரியாமலா? விஜய் ஒண்ணு நான் ஆதரிக்கலையே. விஜய் ஆதரிக்கன்னு என்ன சொன்னேன்? இல்ல வரவேற்று பேசுறீங்களா? வரவேற்று பேசுறேன், அதுதான் சொல்றேன். ஆமா, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஆமா, நான் எதிர்க்க ஒண்ணு இல்ல, வரவேற்கிறேன். இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையம் 1 வாரத்தில் இந்த இரட்டை இலை தொடர்பாக ஒரு முடிவெடுப்பதாக சொல்லி இருக்கிறது. இந்த பொதுக்குழு வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலைய யாருக்கும் கொடுக்க கூடாது, ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொதுக்குழு இல்லதே. 2026 தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விடும். பம்பாயில சிவசேனைக்கு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு நடக்கும். எப்படி சொல்றீங்க? அப்படித்தான் சொல்றேன். இல்ல அங்க வந்து கட்சி உடைஞ்சது, அதிகாரம் பறிக்கப்பட்டது, எம்எல்ஏக்கள் எல்லாம் பிரிஞ்சாங்க. இங்கேயும் உடைஞ்சது. இங்க எம்எல்ஏக்கள் பிரியல. எம்எல்ஏக்கள் பிரியல, இங்கேயும் 4 உடைஞ்சு கிடக்கு. 4 உடைஞ்சு கிடக்கு சார். போயிடுச்சு இல்ல, பொதுக்குழுவால ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எப்படி சின்னத்தை முடக்குவாங்க? 4 கட்சி உடஞ்சாச்சு, சின்னத்தை முடக்கணும். அதான் பிஜேபிக்கு திட்டம். அது நடக்க போகுது. ஓ, பிஜேபி இன்னும் அந்த திட்டத்துல தான் இருக்காங்க. அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கதான் அதிமுக விட்டுட்டதா சொன்னாங்க. எங்க விட்டுட்டாங்க? தெருவில் விட்டுட்டான்னு தானே. அம்மா விட்டுட்டாங்க சார். இல்ல சார், அந்த உள்கட்சி பாலிடிக்ஸ்லாம் அவங்க தலையிடுறது இல்ல இப்போ அப்படின்ற மாதிரி. பின்ன எப்படி செய்தி எல்லாம் வருது? இது வந்து லீகலா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, அதனால செய்தி வருது. தேர்தல் ஆணையம் அதுதான் செய்ய போகுது. 2020 தேர்தலில் இரட்டை இலை இருக்காது, முடக்கிடுவாங்க. முடக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி கூட யாரெல்லாம் இருப்பாங்க? எல்லாரும் இருப்பாங்களோ? அவருக்கு மனைவியும் அவருக்கு மகனும் இருப்பாங்க கட்சியில சார். அப்படி இல்லைதான் பேசணும். எப்படி பேசணும்னு சொல்லு, நான் சொல்றேன். எனக்கு சொல்லித்தா சார். கட்சியில இருக்க நிர்வாகிகள்லாம் ஒரு பயிலும் இருக்க மாட்டான்டா. இப்ப அதிமுகவோட நிலைதான் 2026 தேர்தல்ல திரிசங்கு சொர்க்கத்துல நிக்கிறாங்க. அவ்வளவுதான். என்னன்னு அவங்க சொல்லும் தெரியும் நமக்கு. தேமுதிக கூட்டணியில இருக்குதான் இன்னும். அது பெரிய அளவு கை கொடுக்குமா அதிமுகவுக்கு? தேமுதிகவும் இல்லையே, அதுவும் தெரிஞ்சு போச்சு. இந்த தேர்தலில் இன்னமும் அவங்க கூட தான் கூட்டணியில இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இப்போ ரீசெண்டா அங்க நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். அஜித் பவார் அந்த அணியை உடைச்சி, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை உடைச்சி, இப்படி எல்லாம் உடைச்சு இன்னைக்கு ஆட்சியையும் பிடிச்சிட்டாங்க. இந்த நிலை தமிழ்நாட்டுல வருமா? வர வாய்ப்பு? அதுக்கு தான் திட்டமிடுறாங்க. தமிழ்நாட்டுல எடுபட வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டுல அதிமுக உடைக்க போறாங்க. எடுபடுமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. யார வச்சு சார்? திமுக வலிமையோட இருக்குமா தமிழ்நாட்டுல எப்படி எடுபடும்? இல்ல, அதிமுகவை யார வச்சு உடைப்பாங்க? எல்லாரும் எடப்பாடி கூட இருக்காங்களே. எல்லாரும்னா எல்லாரும் தான். சசிகலா அவர் கூட இருக்காங்க. சார் அவங்க எல்லாம் போனவங்க சார். ஒரு ஓட்டா அவங்க எங்க போனாங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை. அவங்க எல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை இவன் மேல எடுக்கணும். எடப்பாடிக்கு மேல முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தவங்கள கட்சியை விட்டு நீக்கிறான்னா இந்த நன்றி கட்ட காப்பூதிக்கு மேல எங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்? இவனா முதலமைச்சரானா? இவனுக்கு அந்த தகுதி இருக்கா? எக்மோர் ஸ்டேஷன்ல வந்தா இவன் தான் எடப்பாடி பழனிசாமின்னு எவனாவது சொல்வானா? எம்ஜிஆர் அவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பேசியிருக்காரு ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த 100ஆண்டு விழாவில். உழைப்பால் உயர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதெல்லாம் முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? கேலி குத்தா பாக்குறேன். அருவருப்பா இருக்கு. நிறைய விஷயங்களை பேசுனதோட ரொம்ப நன்றி சார்.